திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம், 4ஆம் திருமறை, பண் குறிஞ்சி, தலம் திருப்புகலூர், நாடு சோழநாடு, காவேரி தென்கரை, பதிகம் 21, பாடல் 1. முத்து விதானோ மணி பொன்கவரி முறையாலே முத்து விதானோ மணி பொன்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே பத்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணோ அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாவது அது வண்ணோ ஆதிரை நாளாவது வண்ணோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பதிகம் மிகவும் அருமையான பதிகம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிகம். இந்த வரலாறு என்னவென்றால், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவரும் சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று பதிகம் பாடி உள்ளனர். இருவரும் ஒன்றாக கூடுவதற்கு முன்னாக இந்த திருப்புகலூர் தலத்தில் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்து கொண்டு பணி செய்கின்றார். அப்போது ஞானசம்பந்த பெருமான் அங்கு எழுந்தருகின்றார் திருப்புகலூர் தலத்திற்கு. அப்போது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகளிடம் கேட்கின்றார், திருவாரூர் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவலை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆளுடை பிள்ளையாருக்கு திருநாவுக்கரசர் மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் மூலமாக மார்கழி மாதத்தில் திருவாதிரை எப்படி கோலாகலமாக கொண்டாடப்படும் என்பதை இந்த பாடல் பதிகின் மூலமாக, இந்த 10 பாடல் மூலமாகவும் ஆளுடை பிள்ளையார் ஞானசம்பந்தருக்கு மிகவும் அழகாக விளக்கியுள்ளார். இந்த பாடல் முழுவதும் மார்கழியில் கொண்டாடப்படும் திருவாதிரை எப்படி விமரிசையாக கொண்டாடப்பட்டது என்பத வரலாற்றினை நமக்கு மேற்கொள்கிறார். இந்த முதல் பாடலில் மேற்புறத்தில் முத்துக்கள் மற்றும் மணிகள் பதிக்கப்பட்ட பந்தலின் கீழே மிகுந்த பொலிவுடன் அமர்ந்து வரும் சிவபெருமான் திருவிதி உலால் பொன்னால் செய்யப்பட்ட பிடியினை உடைய கவரி, இந்த சாமரம் வீசுவார்கள் அல்லவா, அந்த கவரியை வீசப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். திருவிதி உலா வரும் சிவபெருமானை சிறப்பான 10 குணங்களை உடைய அடியார்கள் பாவையர்களும் சூழ்ந்து கொண்டு சிவபெருமானின் திருவிதி உலா அவர் சுவாமியுடன் உடன்படுகின்றனர். மேலும் இறைவனுக்கு நைவேதனமாக அளிக்கப்படும் பொருட்கள் எடுத்து வரப்பட்டு ஊர்வலத்தில் மாலைகள், தலைமாலைகள் அணிந்து வித்தியாசமான கோலத்துடன் உலவும் மாத விரதிகள், அடியார் பெருமக்கள் சிவபெருமான் போடு வேடம் கொண்டு எலும்புகள் போன்று மாலை அணிந்து கொண்டு மாட வீதியில் ஆடிக்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் நகரத்தில் மார்கழி ஆதிரை திருநாளில் சிறந்த பொலிவுடன் உலா கோலம் அமைந்து போல் இருந்தது. அதனை கண்டு அடியார்கள் மனதில் நிலைத்து நின்றது, இந்த திருவிதி உலானது நிலைத்து நின்றது என்று அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தருக்கு இந்த முதல் பாடல் மூலமாக விளக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.